குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யுஎன்ஹெச்ஆர்சி, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு. இந்த அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களினுடைய சுதந்திரத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் 30 பிரிவுகள்ல ஒரு சாசனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கு மனித உரிமைகள் சாசனம் என்று பேர். மனித உரிமைகள் சாசனம். இது மொத்தம் 30 பிரிவுகள். இந்த 30 பிரிவுகள்ல இன்னைக்கு இந்த 30 பிரிவுகளையும் 6 தலைப்புகள்ல பிரிச்சிருப்பாங்க. இந்த 6 தலைப்புகள்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது 2 தலைப்பு. ஒரு தலைப்பு 1 to 8 பிரிவுகளையும், 2வது தலைப்பு 9 to 17 பிரிவுகளையும் கொண்டிருக்கும். இது 2 தான் பெரிய பிரிவு. மீதி இருக்கக்கூடிய 4மே சேர்ந்தே 13 பிரிவு தான். அதை நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சில் அமைப்பு என்பது தனி மனிதர்களினுடைய சுதந்திரத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் 30 சாசனங்களை, அது ஒரு 30 சாசனங்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த சாசனங்கள் 30 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. அந்த 30 பிரிவுகளையும் 6 தலைப்புகளில் அடக்கிவிடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது 1 to 8 வரையிலுமான பிரிவு. இது தனி மனித சுதந்திரம் மற்றும் சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சமத்துவ உரிமை. இதான் 1 to 8 வரைக்குமான உரிமை. சுதந்திரம் மற்றும் சமத்துவ உரிமை. இது 1 to 8 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. இப்போ முதல்ல இந்த 30 பிரிவுகளை எப்ப தோன்றுச்சு அப்படின்னா 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, 1948 டிசம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு 30 பிரிவுகளை கொண்ட ஒரு மனித உரிமைகள் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுல 30 பிரிவுகளையும் 6 தலைப்புகளில் நாம் பிரிக்கலாம். அதிலே 1 to 8 பிரிவுகள் சுதந்திரம் மற்றும் சமத்துவ உரிமை சம்பந்தமானது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற, இப்போ ஐநா சபை பேசுறது உலகம் முழுவதுக்கும். இந்திய அரசியலமைப்பு என்பது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான். ஆனா ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொல்லுகின்ற இந்த அமைப்பு, இந்த பிரிவு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். இந்த எல்லா மனிதர்களும் அனைவருமே அனைவருக்கும் சம உரிமை வேண்டும். அந்த அனைவர்களும் சுயமரியாதையோடு நடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் சுயமரியாதையோடு சமமாக நடத்தப்பட வேண்டும். அப்போ அந்த மனிதர்கள் என்ன செய்யணும்? சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். இதான் ஞாபகம் வச்சுக்கணும். சம உரிமை இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும், சகோதரத்தோட இருக்கணும். இந்த 3 வார்த்தையை மாத்திரம் நீங்க உள்ள வச்சுக்கிட்டு நீங்க அதை ஒரு சென்டென்ஸா மாட்டிக்கலாம். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் சம உரிமையோடு சுயமரியாதையோடு வாழணும். இந்த வாழ்வதற்கு ஐநா சபை அந்தந்த நாடுகளுக்கு ஆணையிடுகிறது. அதன்படிதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் வாழணும். சம உரிமையோடு இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். அப்புறம் எல்லோரும் சகோதரத்துவ உணர்வோடு வாழ வேண்டும். இரண்டாவது ரைட், இந்த உலகத்துல மக்களுக்கு பிரச்சனை என்பது எது? இனம். அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? அவர்களுடைய நிறம், இனம், நிறம், பால். உலகத்துல
சில நாடுகள்ல ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆண்கள் உயர்வானவர்களாக கருதப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இனம், இனம், பால், நிறம், கருப்பர்கள், வெள்ளையானவர்கள், இப்படிங்கிற பாகுபாடு. ஸோ இனம், நிறம், பால், மொழி, இந்த மொழி பேசுறவங்க ஒஸ்தி, அந்த மொழி பேசுறவங்க மட்டம், அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், எந்த தேசத்தை சார்ந்தவர்கள். ஸோ தேசத்தினாலோ சமூகத்தினாலோ நிறத்தினாலோ ஆண் பால் பெண் என்கின்ற ஆண் பால் பாகுபாடினாலோ அல்லது இனத்தினாலோ மதத்தினாலோ அல்லது சொத்தினாலோ அல்லது பிறப்பு, இது மாதிரி எந்த ஒன்றினாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வேறுபாடாக நடத்தக்கூடாது. உலகத்தில் இருக்கான் எந்த மதம் வேணாலும் இருக்கலாம், உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் ஒன்னே கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பால் ஆண் பெண் எதா இருந்தாலும் சரி, எந்த மொழி, எந்த தேசிய இனம், எந்த சமூகம், எவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், எப்படி பிறந்திருக்கோம், இப்படிப்பட்ட பல்வேறு தகுதியினால் இந்த உலக மனிதர்களை நாம் வேறுபாடுபடுத்தி நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசத்தை வைத்து, இவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவனா ஒழுச பசங்க நல்லா இருக்காது அப்படி சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் அவர்கள் எந்த பகுதியை எந்த பிரதேசத்தை சார்ந்திருந்தவர்களானாலும் அவர்களை எல்லாரும் நாம் சமமாக நடத்த வேண்டும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை? சுதந்திரமாக. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக உயிருடன் வாழ்வதற்கு உரிமை இருக்கு. இப்போ இன்னொரு நாடு, இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சுங்களேன், வளர்ந்த நாடு, அது என்ன பண்ணா தாங்கிட்ட இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கொண்டு போய் இன்னொரு ஏழை நாடு இதில் கொட்டி விட்டுரும். அங்க இருக்கிறவனுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தாதா? அங்க இருக்கக்கூடிய காற்றை அது மாசுபடுத்தாதா? இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே அவன் உயிரோடு வாழணும். அப்போ உயிரோடு வாழ்வதற்கு என்ன இருக்கணும்? காற்று தூய்மையானதாக இருக்கணும், நீர் தூய்மையானதாக இருக்கணும். அப்போ இந்த காற்று நீர் இதையெல்லாம் தூய்மையாக வைத்திருப்பதற்கு எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கணும். ஸோ மனிதர்கள் உயிருடன் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்போ உயிரோட இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ தனி மனித பாதுகாப்பு, எல்லோருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரமாக வாழ்வதற்கும் தனி மனித பாதுகாப்போடு வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இது இந்த அடிமை சம்பந்தமானது. இந்த உலகத்துல யாரையுமே நாம் அடிமையாக நினைக்க கூடாது, அடிமையாக அவர்களை செயல்படுத்த வைக்கக்கூடாது. அடிமையா நினைக்க மாட்டோம், ஆனா நம்மகிட்ட வேலை செய்யறவங்க நம்ம என்ன செய்வோம்? அடிமை மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அடிமைத்தனமாக யாரையும் வைக்கக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது, அடிமை வியாபாரம் செய்யக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, அடிமைத்தனம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5ல எந்த ஒரு மனிதனையும் நீங்க சித்திரவதைப்படுத்தக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது. எல்லோரையும் மனித நேயத்தோடு நடத்த வேண்டும். இவர் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றமே செஞ்சவராக இருக்கலாம், அதுக்காக நீங்க அவரை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவர் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்கு நீங்க கோர்ட்ல போய் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என்ன தண்டனையோ அந்த தண்டனையை தான் நீங்க வழங்கணும். இப்போ நமக்கு இந்த டெல்லியில ஒரு பெண்ணை கற்பழித்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து கற்பழிச்சுட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் போய் சேர்ந்து அந்த பசங்களை இழுத்து போட்டு அடிச்சு கொல்ல முடியாது. அப்படி மக்கள் அவர்கள் மீது தாக்குனா உடனே போலீஸ் போய் அந்த குற்றம் செய்தவர்களை பாதுகாப்பாக கொண்டு கோர்ட்டு முன்னால நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் செய்ய முடியுமே ஒழிய நீங்க இந்த உலகத்துல எந்த மனிதனையுமே நீங்க என்ன செய்ய முடியாது?
கொடுமைப்படுத்த முடியாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, மனித நேயம் இல்லாமல் ஒருத்தனை நடத்தக்கூடாது. அப்போ எல்லாரையும் நீங்கள் மனித நேயத்தோடு தான் நடத்தணும். அதே சமயத்தில் தரம் தாழ்த்தி நடத்தக்கூடாது. சரி, என்ன பண்ணுவான், அவனை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடத்துவாங்க. அப்படி தரம் தாழ்த்தி நடத்தக்கூடாது, மனித நேயத்தோடு நடத்தணும். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தார்களோ அவர்களை சித்திரவதைப்படுத்துவதோ கொடுமைப்படுத்துவதோ கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 5. அடுத்தது, இது எல்லாமே சொல்றதா, சட்டத்தின்படி அனைவருக்கும் சமம். உலகத்துல அந்தந்த நாட்டுல என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின்படி எல்லா நாடுகள்லையும் சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த சட்டத்தின்படி அவரவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். சட்டத்தின்படி அனைத்து எல்லா இடங்களையும் நீங்க உரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆப்பிரிக்காவில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கான். சோமாலியா என்ற நாடு மிகவும் பின்தங்கிய நாடு. எவ்வளவு பின்தங்கிய நாடாக இருந்தாலும் இங்க வந்த உடனே அவனுக்கு நீங்க என்ன செய்யணும், உரிய அங்கீகாரம். அவன் ஒரு மனிதன், இங்க வந்திருக்கான். அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவன்லாம் ரொம்ப வசதியானவர்கள், மிகவும் நாகரிகமான மனிதர்கள்னே வச்சுக்குவோம். அந்த நாட்டுக்கு ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தர் அங்கே போறாரு. அங்கே போனாலும் அவன் ஒரு மனிதன், சட்டத்தின்படி அனைவரும் சமம். எனவே அவனுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். நீ அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க போடா அப்படி சொல்ல முடியாது. ஸோ இது 6வது பிரிவு. அடுத்தது 7ங்கிறது எல்லோருக்கும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். முதல் பகுதி எல்லோருக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ எல்லோருக்கும் உரிய சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த சட்ட பாதுகாப்பானது எல்லோருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். ஸோ அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது அடுத்த பாயிண்ட், சமமான பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காரணங்களை வைத்து அவங்கள தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு வேறுபாடை காட்டி இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், ஒரு பெரும்பான்மை மதத்தை சார்ந்த ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் வச்சுங்க. அந்த பாகிஸ்தான்ல போனவொடனே ஒரு இந்து போனா என்ன பண்ணுவாடே, இவன் இந்துடா அப்படின்னு அவனுக்கும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பங்களாதேஷ்ல பாருங்க, இந்துக்களினுடைய வீடுகள்லாம் கொளுத்தி விடப்படுது, எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாத்தையும் வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்கு நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. ஆனா அந்த நாடு என்ன பண்ணணும், யார் இந்த தவறு செய்தார்களோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்களை தண்டிக்கணும். ஸோ இந்த மக்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கணும். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தூண்டிவிடப்பட்டு யாருக்காவது குற்றம் விளைவித்தால், அவர்களுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டால், உடனே அரசாங்கம் என்ன செய்யணும்னா, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவன் ஒரு தனி மனிதன், அந்த மனிதனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும். இது 7வது. அடுத்தது 8வது, எல்லோருக்குமே ஒரு மனித உரிமைகள் இருக்கு. எல்லா நாட்டிலையும் மனிதர்களுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அந்த மனித உரிமைகள் மீறப்படும் போது, அந்த மனித உரிமைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இல்லை என்று மறுக்கப்படும் பொழுது, அப்ப நீங்க என்ன செஞ்சிருந்தா, முறையாக அதற்கு என்று உரிய தீர்ப்பாயத்திற்கு முறையிட்டு உங்களுடைய நியாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த நாட்டுல உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் என்று இருக்கு. அந்த அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு தரப்படவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற ஒன்று இருக்கு, மனித உரிமை ஆணையம் அப்படின்னு இருக்கு. அந்த மனித உரிமை ஆணையத்திற்கு விண்ணப்பித்து, இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு தொல்லையா இருக்கு, துன்பம் கொடுக்குறாங்க, என்னை சமமாக நடக்கலை, எனக்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று சொன்னீங்கன்னா, உடனே அவங்க விசாரித்து தீர்ப்பு சொல்லி உங்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுத் தருவார்கள். ஸோ
எங்காவது மனித உரிமைகள் மீறப்பட்டால் நீங்கள் சட்டப்படி அதற்கு என்று உரிய தீர்ப்பாயத்திலே நீங்கள் முறையிட்டு நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும், உங்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது பாயிண்ட் நம்பர் 8. இதுதான் 8. இதுதான் சுதந்திரம் மற்றும் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை. அடுத்தது 9 - 17. இந்த 9 - 17 என்பது தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதுகாப்பு. தனி மனிதனுடைய சுதந்திரமும் பாதுகாப்பும் இது சம்பந்தமானதான் 9 - 17 பிரிவுகள் வரைக்கும் உள்ளது. இப்போ நம்ம 9வது பிரிவை வச்சுக்கோம். ஒருத்தரை கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு கைது செய்ய முடியாது. தன்னிச்சையாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதரையும் தன்னிச்சையாக கைது செய்வதும் தடுப்பு காவல் சட்டத்தில் அவர்களை அடைத்து வைப்பதும் சட்டப்படி குற்றம். ஸோ இதுதான் தனி மனித சுதந்திரமும் அவருக்கு பாதுகாப்பு. ஒரு தனிசா ஒரு மனுஷன் இருக்கான், அவனை திடீர்னு நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களை கைது செஞ்சு கொண்டு போய் சிறையில் போட்ட முடியாது. அப்படி போட்டால் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நேரடியாக கோர்ட்டில் பர்சனல் பெட்டிஷன் அப்படின்னு பேர். பர்சனலாக நீங்களே ஒரு பெட்டிஷன் போடலாம். நான் ஒன்றுமே செய்யலை, சாலையில் சென்று கொண்டிருந்தேன், திடீரென்று இந்த காவல் அதிகாரி என்னை கைது செய்து சிறையில் அடைக்கிறார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கோர்ட்டு நேரடியாக அந்த வழக்கை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சிடும். அல்லது நீங்கள் உங்களுடைய உரிமை மீறப்படுகிறது என்று தெரிஞ்சால் உடனே நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமைகள் ஆணையத்திற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்தீர்கள் என்றால் அந்த ஆணையம் இதை விசாரித்து உங்களுக்கு நியாயம் கொடுக்கும். ஸோ இதுதான் 9. தனி மனிதர்களை ஒரு கவர்மெண்ட்டு அல்லது கவர்மெண்ட் அதிகாரி தன்னிச்சையாக கைது செய்ய முடியாது. தன்னிச்சையாக கைது செய்யவோ அல்லது அவரை தடுப்பு காவல் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலில் வைக்கிறதுக்கோ யாராலையும் முடியாது. இது 9. ஸோ 9 - 17 வரைக்கும் 2 தனி மனித சுதந்திரம், தனி மனித பாதுகாப்பு சம்பந்தமானது. 9 - 17. இப்போ 9 பார்த்துட்டோம். அடுத்தது 10. ஒரு தனி மனிதன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படி தனி மனிதன் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிடலாம், உரிய தீர்ப்பாயத்தில் முறையிட்டு தனி மனித குற்றச்சாட்டு, அதாவது முதல்ல ஒருத்தர் தன்னிச்சையாக கைது செய்ய முடியாது, அவரை தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்க முடியாது. அப்படி வைக்கிறாங்க. அப்படி வச்சிட்டா அடுத்தது நீங்கள் என்ன, இது 2யுமே சேர்த்தே நான் 9ல் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 2 பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான். தனி மனிதரை நீங்கள் கைது செய்யவோ அல்லது தடுப்பு காவலில் வைப்பதோ கூடாது, முடியாது. இது 9. அப்படி உங்களை வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உரிய தீர்ப்பாயத்திற்கு சென்று நீங்கள் முறையிட்டு உங்களுக்கு வேண்டிய நியாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது 10. அடுத்தது 11. உங்க மேல ஒரு குற்றம் சாட்டுறாங்க. நீங்க தான் குற்றம் செஞ்சிருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொன்னோம், அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய கேஸ், ஓடுகின்ற பஸ்ஸில் 4-5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ஒரு பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அவனே தெரியும். ஆனாலும் அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சு வக்கீல் வச்சு வாதாடி அவன் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையிலும் அவன் குற்றம் இல்லாதவன், அப்படிதான், அவன் நிரபராதி, அவன் குற்றம் செய்யாதவன் தான் நீங்கள் வச்சுக்கணும். சார் எனக்கு தெரியும் சார், ரோட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தாங்க சார், அவன் வெட்டினதை அவன் அடித்ததை பார்த்தாங்க சார், இருக்கலாம். ஆனாலும் சட்டத்தின்படி ஒரு மனிதனுடைய குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற வரையிலும் அவனை நீங்கள் நிரபராதியாகத்தான் கொள்ள வேண்டும். அவன் ஒரு நிரபராதி. சட்டத்தில் கொண்டு போய் வச்சு அவன் நிரபராதின்னு வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தர் பலாத்காரம் செய்கிறார்.
பலாத்காரம் செஞ்சுட்டு திடீர்னு அரசாங்கம் அவனை அரெஸ்ட் பண்ணுது. எல்லாரும் சொன்னாங்க, இவன் தான் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது, அரசாங்கம் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொதித்து போயிடுவாங்க. கொதித்து போய் அவனை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகும்போதே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 10-20 பேர் வந்து அடித்து கொண்டு வந்து அந்த பையனை அடித்து துன்புறுத்தி பண்ண முடியாது. அப்போ போலீஸ் என்ன செஞ்சன்னா அந்த பையனுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ ஒருத்தன் குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற வரையிலும் அவனை நீங்கள் நிரபராதியாகத்தான் கொள்ள வேண்டும். அவன் நிரபராதின்னு கொள்ளணும். அந்த நிரபராதின்னு கொண்ட அவனுக்கு உரிய பாதுகாப்பினை அரசு வழங்க வேண்டும். இதுதான் 11. அடுத்தது 12. 12ல தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வீட்டு விஷயங்கள், இதில் யாரும் தலையிடக்கூடாது. உங்க வீட்டில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆனால் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்காவது பாதிக்கப்படுது அப்படின்னா அரசாங்கம் வரும். அவர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு உங்களை வந்து கேட்கும். அப்படி கேட்காத வரையிலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அரசாங்கம் தலையிட முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையோ அல்லது உங்களுடைய வீட்டு விஷயங்களிலோ அரசாங்கம் அல்லது அதிகாரிகள் யாரும் எதற்கும் தலையிடக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் கெடுக்கிற மாதிரி யாரும் எதையும் செய்யக்கூடாது. இப்போ திடீர்னு போலீஸ் வந்து உங்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே, ஆனால் யாரையும் பாதிக்கலை வச்சுங்களேன். திடீர்னு போலீஸ் வந்து வீட்டு வாசலில் ஒரு ஜீப்பை நிறுத்தி உங்களை அரெஸ்ட் பண்ணி கையில் விலங்கு போட்டு அப்படியே உங்களை தெருவில் அழைச்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். உங்களுடைய புகழ், உங்களுடைய கண்ணியம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறைபாடு ஏற்படும். அது மாதிரி செய்யக்கூடாது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வீட்டு விஷயங்கள், இதில் யாரும் தலையிடக்கூடாது. அவருடைய புகழுக்கும் அவருடைய மரியாதைக்கும் எந்த விதமான குறைபாடும் நேரக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அவர் சட்டத்தின் மூலமாக அதற்கு தீர்வு காணலாம், தீர்வு காண முடியும். இது 12வது. அடுத்தது 13. ஒருத்தர் தங்களுடைய நாட்டில், ஏன்னா இது வந்து ஐநா சபை உலகம் முழுவதும், ஒருத்தன் அவனுடைய நாட்டில் சுதந்திரமாக எங்கேயும் போறதுக்கோ வர்றதுக்கோ அல்லது அந்த நாட்டில் எங்கேயும் வசிப்பதற்கோ அவனுக்கு உரிமை இருக்கிறது. 1. 2வது, எந்த நாட்டில் இருந்தும் அவர் எந்த நாட்டிற்கும் செல்லுவதற்கும் திரும்பி வருவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு இப்போ நீங்கள் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறீங்க, போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உரிய முறையில் நீங்கள் அங்கீகாரம் போட்டு அப்ளிகேஷன் போட்டு பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி நீங்கள் எந்த நாட்டுக்கும் போகலாம். நீ இந்த நாட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, அந்த நாட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் ஒரு மாதத்திற்கு நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாமே ஒழிய நீங்கள் யாருமே இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எந்த நாட்டில் இருந்தும் யாரும் எங்கும் செல்லுவதற்கும் திரும்பி வருவதற்கும் உரிமை இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளேயே அவர் அந்த நாட்டுக்குள்ளே எங்கேயும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் உரிமை இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே எங்கேயும் வசிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வதற்கும் திரும்பி வருவதற்கும் உரிமை இருக்குது. இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் செல்லலாம், எங்கே வேணாலும் வசிக்கலாம். ஆனால் உலக நாடுகளில் எங்கே வேணாலும் செல்லலாம், அங்கேருந்து திரும்பி வந்துடணும், அங்கேயே நீங்கள் தங்கிட முடியாது. ஸோ போகிறதுக்கும் வர்றதுக்கும், பிற நாடுகளுக்கு போகிறதுக்கும் வருவதற்கும் உரிமை இருக்குது. நம்முடைய நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகிறதுக்கும் அங்கேயே இருப்பதற்கும் திரும்பி வர்றதுக்கும் உரிமை இருக்குது. நான் வந்து இப்போ டெல்லி போகிறேன், டெல்லி போய் அங்கே 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு திரும்பி வரலாம். அல்லது எனக்கு டெல்லி ரொம்ப பிடிச்சி போச்சு, அங்கேயே நான் ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கேயே தங்கிக்கிட்டு நான் அங்கேயே இருந்துக்கலாம். நீ ஏன் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு வந்த, 1 மாதம் ஆச்சு, ஏன் போகலைன்னா யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் இதே சமயத்தில் வேறொரு நாடாக இருந்தால் நீங்கள் அந்த நாட்டுக்கு போகலாம். அந்த நாடு எவ்வளவு நாள் நீங்கள் தங்கியிருக்கணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அதற்கு அந்த நாடு உரிமை கொடுக்கும். அந்த தேதி முடிஞ்ச உடனே நீங்கள் திரும்பி வந்துடும். ஆக போகிறதுக்கும் வர்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. இது 13.
அடுத்தது 14. இப்போ உங்க நாட்டுல நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்க. அப்போ துன்பப்படுத்தப்படும் போது பிற நாடுகளில் போய் நாம் தஞ்சம் புகுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சிலோன்ல அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இலங்கை வாழ் மக்களுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அகதிகளாக அந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னா அவன் அது அவன் நாடு, ஏன் நாடு, நீ என்ன அப்படின்னு நம்மளை அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணும்போது அங்கிருந்து மக்கள் தப்பித்து தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. நீ என்ன இங்க வந்தேன்னு ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், இல்லைன்னா போக முடியாது, திரும்பி போ அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த நாட்டில் அவங்களுக்கு வாழ்வதற்கு, அதாவது அந்த நாட்டில் அவங்களால வசிக்க முடியல வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த நாட்டில் அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு நாட்டில் துன்பப்படுத்தப்படும் பொழுது அந்த மக்கள் எந்த நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கு சென்று அங்கே வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவங்க வாழ்வாங்க. இப்போ அதே மாதிரி சிலோன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி சிலோன்ல இருந்து உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் தமிழர்கள் போயிருக்காங்க. ஆனா உங்க நாட்டில் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அங்க இருந்து நீங்க திரும்பி வந்துடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, அப்புறம் அந்த நாட்டிலேயே ஒரு குடியுரிமை வாங்கிக்குவாங்க. குடியுரிமை வாங்கி அங்கேயே தங்கிக்குவாங்க. அப்படி குடியுரிமை வாங்காம நீங்க அந்த நாட்டை வசிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து போனீங்கன்னா அவங்க அந்த நாட்டில் அவங்களுக்கு சிரமமாக இருக்குது, அந்த நாட்டில் அவங்க துன்பப்படுத்தப்படுறாங்க, அதனால இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. இருக்கட்டும், அந்த நாட்டில் பிரச்சனை தீர்ந்துருச்சு, அப்போ என்ன செஞ்சிருவாங்க, திரும்பவும் அந்த மக்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடணும். ஸோ இதுதான் 14வது. ஒரு மக்கள் துன்பப்படுத்தப்பட்டால், ஒரு நாட்டிலே மக்கள் துன்பப்படுத்தப்பட்டால் அவர்கள் பிற நாட்டிலே சென்று தஞ்சம் அடைய முடியும். ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாது, அரசியல் அல்லாத குற்றம் அதாவது அரசியல் குற்றம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது. அரசியல் குற்றம் செய்தவர்கள் இந்த நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு இருக்க முடியாது. இப்போ நீங்க இந்த விஜய் மல்லையா இந்த நாட்டில இருந்து போயிட்டாரு, போய் அங்க வசிக்கிறாரு. நான் இங்கதான் வசிப்பேங்கிறாரு. அந்த நாட்டில் நீங்க என்ன செஞ்சோம்னா, இப்ப இங்கிலாந்துல இருக்காரு. அப்போ நம்முடைய நாடு என்ன செஞ்சோன்னா, இந்த நாட்டில் ஒரு பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் உங்கள் நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே அந்த நாடு அந்த மனிதன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கூப்பிட்டு விசாரிக்கும், உண்மையாகவே அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டாங்க, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும். இப்போ அப்படி தான் விஜய் மல்லையாவை இங்கிலாந்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அந்த நாட்டில் மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு. அந்த அப்பீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள அங்கேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க, அவர் இங்கே வந்துடுவார். ஸோ இப்போ பிற நாடுகளில் நம்ம தஞ்சம் புகழலாம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அரசியல் குற்றம் செய்தவர்களாக தான் போக முடியாது. அரசியல் குற்றம் செய்தவர்களாக இருந்தால், இப்போ நீங்கள் அந்த நாட்டில் ஒரு பெரிய மந்திரியா இருக்கீங்க. மந்திரியா இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டீங்க. கொன்று குவிச்சிட்டு நான் இன்னொரு நாட்டில் போய் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அரசியல் குற்றம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த நாட்டில் துன்பப்படுகிறவர்களாக இருக்கணும். அரசியல் குற்றம் செய்யாதவர்களாக இந்த நாட்டில் துன்பப்படுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த நாட்டுக்கு சென்று அங்கே தஞ்சமடைந்து அங்கே வாழலாம். ஸோ இது 14. அடுத்தது 15. ஒவ்வொருவரும் தேசிய இனமாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இப்போ நம்ம இந்திய தேசியம், இப்போ இந்திய தேசியம் இது நம்ம இந்திய தேசிய இனம். இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க இலங்கை தேசிய இனம், அமெரிக்காவில் இருக்கிறவங்க அமெரிக்க தேசிய இனம். அப்படி ஒவ்வொருவரும் ஒரு தேசிய இனமாக இயங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அந்த தேசிய இனத்தை யாரும் மறுக்க முடியாது. நான் இந்திய தேசிய இனம், நான் அமெரிக்காவுக்கு போறேன், ஒரு மாதம் சுற்றுலா போறேன், நான் இந்திய தேசிய இனமாக இருந்து கொண்டு அங்க நான் போறேன். அந்த தேசிய இனத்தை யாரும் மறுக்க முடியாது. அந்த தேசிய இனத்தை நாம் மாற்றிக்கொள்ளவும் முடியாது. நீங்க இங்கிருந்து இங்கிலாந்தில் போய் குடியுரிமை வாங்கிக்கலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு நீங்க அங்க வசிக்கலாம். இங்கிலாந்தில் நீங்கள் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகனாக அங்க வாழ்ந்தால் கூட நீங்க இந்திய தேசிய இனத்தை சார்ந்தவர் தான்.
நான் குடியுரிமை வாங்கிட்டேன், அதனால இன்னையிலிருந்து நான் இங்கிலாந்து தேசிய இனத்தை சார்ந்தவன்னு நீங்க சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஸோ நீங்க நீங்க இப்ப நான் இந்தியாவில் இருக்கேன்னா நம்ம இந்திய தேசிய இனம். இந்த இந்திய தேசிய இனம் என்ற உணர்வோட பேரோட நீங்க உலகத்தில் எங்கு வேணாலும் போகலாம், வசிக்கலாம். அவங்க அனுமதி கொடுத்தா எவ்வளவு நாள் இருக்கணும்னாலும் இருக்கலாம். அந்த நாட்டினுடைய குடியுரிமை வாங்கிக்கிட்டு நீங்க அங்கேயே கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய தேசிய இனத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஞாபகம், நீங்களும் மாற்றிக்க முடியாது. இல்லை நான் இனிமே நான் அமெரிக்க தேசிய இனமாக நான் இருந்துக்கிறேங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்திய தேசிய இனத்தை சார்ந்தவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது 15. அடுத்தது 16. உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ற ஏஜ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். மேரேஜ் பண்ற ஏஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த தேசிய இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இது முன்னாடி. இப்போ நாம போய் அமெரிக்காவில் குடியிருக்கோம், போய் டூர் போறோம், ஒரு 10 நாள் டூர் போறோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நமக்கு பிடிக்குது, அந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம், நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம். ஆக நீங்கள் எந்த தேசிய இனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு அந்த உரிய வயது வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு கண்டிஷன், அப்படி திருமணம் செய்யும் போது இருவருக்கும் முழு சம்மதம் இருக்க வேண்டும். இப்போ நீங்க இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர், ஆனா அமெரிக்காவில் இருந்து ஒரு பொண்ணு வருது, அது சாதாரண சாதாரண பொண்ணு. நீங்கள் இந்த நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல் மேன், அந்த பொண்ணை டக்குன்னு பிடிச்சி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கட்டாயமாக மேரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் குற்றவாளி. அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிக்குது, 2 பேரும் முழு சம்மதத்தோட நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ இருவருக்கும் முழு சம்மதம் இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கு இல்லையா, குடும்பம், அந்த குடும்பம் தான் அந்த நாட்டினுடைய அந்த சமுதாயத்தினுடைய ஒரு அடிப்படை அலகு. The basic unit of a society is family. So குடும்பம் என்பது ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய அடிப்படை அலகு. அந்த சமூகத்துக்கும் அழகு அந்த குடும்பம் இருக்கு இல்லையா. அப்ப குடும்பம் தான் பேசிக். இந்த குடும்பத்தை பாதுகாக்கின்ற கடமை அரசுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும், சமூகத்திற்கும். அந்த குடும்பம் என்கின்ற அடிப்படை அழகை பாதுகாக்கணும். குடும்பம்னு ஒண்ணு இல்லை. யார் வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்னு இருந்தால் அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியே இல்லாமல் போயிடும்ல. இன்னைக்கு இந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கும், ஒரு மாதம் 2 மாதம் இந்த பொண்ணோட ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட இப்படியே போகிறோம். அப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்காது. இப்போ நமக்குன்னு ஒரு ஒய்ஃபு, நமக்குன்னு ஒரு குழந்தைகள், நமக்குன்னு அப்பா அம்மா அண்ணன், இதுதான் ஃபேமிலி. அப்போ ஒரு நாட்டில் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை அலகு குடும்பம். இந்த குடும்பம் சிதைவடையாமல் பாதுகாக்கின்ற வேலை இந்த சமுதாயத்திற்கும் உண்டு, அரசுக்கும் உண்டு. அரசும் குடும்பத்தை பாதுகாக்கணும். குடும்பம் என்கின்ற அந்த அடிப்படை அலகை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது இதுல கடைசி 17 யார் ஒருத்தரும் தனியாகவோ அல்லது 2-3 பேர் சேர்ந்தோ சொத்து வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு. இப்ப நான் தனிப்பட்ட முறையில் என் பேர்ல சட்டத்திற்கு உட்பட்டு 2 வீடு வேணாலும் கட்டிக்குவேன், 5 வீடு கட்டிக்குவேன், 100 ஏக்கர் நிலம், சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவர் தனியாகவோ அல்லது 2-3 பேர் சேர்ந்தோ சொத்து வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த சொத்தை உரிய காரணங்களும் உரிய விசாரணையும் இல்லாமல் அந்த சொத்தை அரசாங்கம் நினைத்தால் கூட பறிமுதல் செய்ய முடியாது.
இப்போ நான் வந்து பெரிய குற்றம் செய்து இந்த சொத்தெல்லாம் சேர்த்துருக்கேன்னு நிரூபிக்கப்பட்டால், அப்போ குற்றம் செய்து நான் சேர்த்த சொத்து இது. அந்த சொத்தை நீங்க என்ன செஞ்சிடலாம், அரசாங்கம் அதை பறிமுதல் செய்து கொள்ளலாம். சட்டம் இருந்துச்சான், அப்படி ஒரு சட்டம் இருந்தால் சட்டத்தை பறிமுதல் செய்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து 3 வீடு சொந்தமா வச்சிருக்கேன். அதுல 2 வீடுகள் தவறு செய்து நான் ஏமாத்தி அல்லது லஞ்சம் வாங்கி அல்லது பிறரை ஏமாற்றி நான் சேர்த்த சொத்து. ஒன்று வந்து என்னுடைய சொத்து. அப்போ அரசாங்கத்தில் இந்த சொத்து எப்படி இவருக்கு சேர்ந்தது நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கும் போது கோர்ட்டு சொல்லிடும், இந்த முதல் வீடு அவர் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே அவராக வாங்கினது. இந்த 2வது 3வது வீடு இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய லஞ்சம் வாங்கி இந்த 2வது 3வது வீடு வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 2வது 3வது வீடை மட்டும்தான் விசாரணை செஞ்சு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை அரசாங்கம் பறிமுதல் செய்ய முடியும். அதுவரையிலும் அந்த சொத்தை யாரும் பறிமுதல் செய்ய முடியாது. ஸோ தனி நபராகவோ அல்லது 2-3 பேர்கள் சேர்ந்தோ என்ன செஞ்சிடலாம், நீங்கள் சொத்து வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த சொத்தை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் யாரும் அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது 2வது, அதாவது தனி மனித சுதந்திரம், தனி மனித பாதுகாப்பு, இதை கொண்டது 9லிருந்து 17வது பிரிவு வரையிலும். இப்போ நம்ம 17வது பிரிவு வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் 18லிருந்து 30வது பிரிவு வரையிலும் நாம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.